ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சமையல் ஷூட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரே வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் லன்ச் ரெசிபியுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்கு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வடை செய்கிறதுக்கு நான் ஜவ்வரிசி 1 கப் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி வடை தான் செய்ய போகிறோம். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி, மெய்தி சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். சிம்பிளான மெய்தி சப்பாத்தி. இதுக்கு நான் கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மெய்தி நம்ம சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெய்தி எல்லா ப்ரொஃபஷ்னல் கடையிலையுமே கிடைக்கும். வெந்தயக்கீரை கிடைச்சிச்சின்னா அதை நீங்கள் வெந்தயக்கீரையை அப்படியே கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன், பரவாயில்ல, இந்த டைமில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஹார்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து பிசைஞ்சு வைக்கணும். கடைசியாக நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த எண்ணெயும் நான் சேர்க்க போகிறது இல்லை. நம்ம சப்பாத்தி தவாவில் போடும்போதும் நான் எந்த எண்ணெயும் சேர்க்க போடுறதில்ல. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சப்பாத்திக்கு எண்ணெய் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ஒரு 1/2 ஹவருக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கர் நல்லா விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்க ஆற வச்சுக்கலாம். ஆறினதும் நம்ம அதோட மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாவை நான் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 70% வதங்கினா போதும். இது கூட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லியை அலசிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சப்பாத்திக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் சப்பாத்தி போட்டுக்கோங்க. ஏன்னா பாக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போ நம்ம எல்லா மாவும் நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இது மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் ஒன்று பார்த்துடலாம். நிறைய பேர் இந்த டைமில் டீ குடிப்பாங்க. நீங்கள் டீயை தவிர்த்துட்டு இது மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிங்க் ஒன்று எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வேறு எதுவும் ஐஸ் க்யூப் சேர்க்கலை. நான் ரோஸ் குல்கந்து தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போல்லாம் ப்ரொஃபஷ்னல் ஸ்டோர்லேயே கிடைக்குது. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் சுகர் எதுவுமே நான் சேர்க்கலை, ஏன்னா இதுவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. இதுலேயே சுகர், தேன் எல்லாமே கலந்துருக்கும். ஏற்கனவே பாதாம் பிசன் நைட்டே ஊற வச்சுருந்தேன், அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு அடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் சாக்லேட் சிரப்பு சேர்த்துக்கிறேன், இன்னும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பாலுக்கு பதில் தண்ணியில் கூட நீங்கள் கலந்து சாப்பிடலாம்.
வாங்க இப்போ லன்ச் ரெடி பண்ணிடலாம். அரிசி நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம். வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறோம். என்னோடய மெத்தடில் வெஜ் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் நான் அரிசி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg அரிசி இருக்கும். அரிசியை நம்ம ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஹவருக்கு நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ், ஆனியன் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சும்மா வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை அலசிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50லேருந்து ஒரு 70% வதங்கினா போதும். வெஜிடேபிள்ஸ் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அலசிட்டு இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நீல வாக்கில் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா நம்ம வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லைனா பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு அதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நான் ரைஸுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஜீரக சம்பா அரிசி நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 விசில்லையே நல்லா வெந்து வந்துடும். நான் இப்போ வடைக்கு ஒரு உருளைக்கிழங்கை காலையில் வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம 3 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இலக்காய் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்மளோட உள்ளங்கையை ஈரம் பண்ணிவிட்டு ஒன்றா எடுத்து நம்ம தட்டி போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் இல்லாமல் இதனால் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. குக்கர் நல்லா 3 விசில் வந்து சவுண்டும் கம்மியாயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குங்க. இந்த டைமில் நீங்கள் நெய் வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நான் நெய் எதுவுமே சேர்க்கலை. குக்கர்லேருந்து நான் வேறு ஒரு பாக்ஸில் நான் மாற்றிக்கிட்டேன். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் லைட்டாக எலுமிச்சை சாறு வேணும்னாலும் நீங்கள் சேர்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே ஜவ்வரிசி வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுவதும் பார்த்ததற்கு நன்றி.